ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சோலோ ட்ராவல் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நான் எப்படி நொந்து நூடுல்ஸ் ஆனேங்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் யார் மூஞ்சில முழிச்சேனே தெரியலங்க. சரி ஒசூருக்கு போவோம். அதுக்கு பஸ் ஏற போலான்ட்டு போனா, அதுக்கு ஒரு 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணி பஸ்ஸும் வராம, ஒண்ணும் வராம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்தா இந்தான்னு ஒசூர் வந்து சேர்ந்தாச்சு 1 1/4 மணி நேரம் கழிச்சு. சரி நம்மளுக்கும் திருச்சி பஸ் வரும், திருச்சி பஸ் வரும். நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். பஸ்ஸும் வந்த பாட்ட காணோம். சரி கடைசி வழியா ஒரு பஸ் வந்துச்சு. சரி அதுல ஏறலான்னு போய் பார்த்தா, நிக்க கூட இடம் இல்லங்க. அந்த அளவுக்கு ரஷ்ஷு. திடீர்னு முடிவு பண்ணி ஓகேடா நம்ம ஒரு பிரைவேட் பஸ்ஸ புக் பண்ணிடலாம். அதுல புக் பண்ணலாம் பார்த்தா, 11 மணிக்கு தான் பஸ். மணி 9:30 தான் ஆகுது. என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே. அத புக் பண்ணியாச்சு. போய் பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிட்டு வெயிட் பண்ணலான்னு ஒரு 10:30 மணி ஆயிடுச்சுங்க. வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பஸ் வந்தது தான் காணோம். மணி 12க்கு அப்புறம் தான் பஸ்ஸே வருது. சரிடா அப்படியே ஒரு பாட்ட கேட்டுக்கிட்டு, ரசிச்சுக்கிட்டு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய்க்கிட்டே இருந்தா, திருச்சி எப்படா வரும் எப்படா வரும் நானும் பார்க்குறேன். மத்தியானம் லஞ்சையும் சாப்பிட்டு, அப்படியே அழகான இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு, பாட்டையும் கேட்டுக்கிட்டு திருச்சி வந்து சேர்ந்துட்டேங்க. வந்தா திருச்சியில என்னா கும்பலு! அப்படி போய்க்கிட்டு இருக்கு தீபாவளி வைபா நல்லா ஜாலியா போய்க்கிட்டு இருக்குங்க. நீங்கலாம் தீபாவளிக்கு எல்லாம் ஊருக்கு போயிட்டீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ட்ராவல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். இது மாரி ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லங்க. இது ஒரு சோலோ ட்ராவல். ஆனா ஒரு மோசமான ட்ராவலா ஆக்குற அளவுக்கு பண்ணிடுச்சு. ஒரு கடையில நிப்பாட்டினாங்க. சரிடா ஓகே ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலான்னு சாப்பிட்டு, அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்தா ஒரு முட்டை புரோட்டா. கஷ்டம் எல்லாம் போயிடுச்சுங்க. பாய்.